செய்யுள்ள ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கும். இவ்வாறு நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை எவ்வாறு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, செய்யுளிசை அளபெடையா, இசை நிறை அளபெடையா, அல்லது இவை இரண்டுமா, அல்லது இவை இரண்டும் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது இரண்டுமே தான். ஏன்னா செய்யுளிசை அளபெடையுடைய இன்னொரு பெயர் தான் இசை நிறை அளபெடை. அளபெடுத்தல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நீண்டு ஒலித்தலா, இல்லை குறுகி ஒலித்தலா, இல்லை சம அளவில் ஒலித்ததா அப்படின்னா இதற்கான சரியான பதில் என்பது நீண்டு ஒலித்தல். செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பது. இதற்கான சரியான பதில் என்பது இன்னிசை அளபெடை. எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும். செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது டேஸ் அளபெடை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உதாரணமாக குரில் நெடிலாகி அளபெடுப்பதற்கு கெடுப்பதுவும் அப்படின்றத ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. இது இன்னிசையா, சொல்லிசையா, செய்யுளிசையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது இன்னிசை. செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் அப்படின்றது நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை எனப்படும். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஸ் அளபெடை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உதாரணமாக உரநசகி அப்படின்றது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான பதில் சொல்லிசையா, இன்னிசையா, செய்யுளிசையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னிசைன்னா நம்ம என்னென்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை. அப்போ இதில் இன்னிசை அப்படின்றது கிடையாது. அதற்கடுத்து சொல்லிசையும் செய்யுளிசையும் மட்டும்தான் இருக்குது. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை எனப்படும். ஒரு எழுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது எழுத்தாக இருக்காது. அதற்கடுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பல சொற்கள் சேர்ந்தது தான் ஒரு வாக்கியம். அப்படி இருக்கையில் இந்த வாக்கியம் அப்படின்றதும் சரியான பதிலாக இருக்காது. இப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது சொல். ஒரு எழுத்து தனித்தோ, அதாவது பூ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுத்து தனித்து வருது. அது ஆனால் பொருள் தருது. அது ஒரு பூவை குறிக்குது. அது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூக்கள் அப்படின்னு சொன்னாலும் அது பல எழுத்துக்கள் சேர்ந்து வருது. இருந்தாலும் பல பூக்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் குறிப்பிடுறது, அதுவும் பொருள் தருது. அப்போ அது சொல் அப்படின்னு குறிப்பிடலாம். ஒரு எழுத்து தனித்தோ, உதாரணம் பூ, பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, அதாவது பூக்கள். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, எண்ணு, இவ்வு, இல்லு, இய்யு, இல்லு ஆகிய 10 அக்கு அப்படின்ற ஒரு ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வருவது. கூடுதலாக அளபெடுப்பது ஒற்றளபெடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புலவர் பலருடைய பாடல்களுடைய தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புறத்திரட்டா, தனிப்பாடல் திரட்டா, நன்னூலா? இதனுடைய சரியான பதில் அப்படின்றது தனிப்பாடல் திரட்டு. சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வள்ளலார், தமிழழகனார், நாமக்கல் கவிஞர். இவங்க 3 பேரில் தமிழழகனார் என்பது தான் சரியான பதில். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய புலவர் அல்லது கவிஞர் தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சண்முக சுந்தரமா, துரைமாணிக்கமா, சுப்பிரமணியமா அப்படின்னு பார்த்தோன்னா தமிழழகனுடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கமா, சுப்பிரமணியனா, இல்லை சண்முக சுந்தரமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியன் அப்படின்றது மகாகவி பாரதியாருடைய இயற்பெயர். பாவலரேருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அவ்வாறு இருக்கையில் மீதமுள்ள இந்த சண்முக சுந்தரம் அப்படின்றது மட்டும்தான் இந்த சந்த கவிமணி என குறிப்பிடக்கூடிய இந்த புலவருடைய இயற்பெயராக இருக்கக்கூடும். இலக்கண புலமையும் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்ற தமிழழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 10, 11, 12 அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை சந்த கவிமணி என அழைக்கப்படக்கூடிய தமிழழகனார் அல்லது
சண்முக சுந்தரம். இவர் வந்து மொத்தம் 12 சிற்றிலக்கிய நூல்களை வந்து படைச்சிருக்காரு.